ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் தந்தூரி பண்ணுறது, அதுவும் வித்தவுட் ஓவனில் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 ஹோல் லெக் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா ஒரு நைஃப் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ள மசாலாஸ்லாம் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஒரு இது கட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் 2 லெக் பீஸ்லையும் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா மேரினேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 லெக் பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மேரினேஷனுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 tablespoon ginger garlic paste, 1/4 கப் thick curd. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் இது அப்படியே மேரினேஷனில் இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உள்ளெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஆரஞ்சு ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன தான் ரெட் சில்லி பவுடர் போட்டாலும் அந்தளவுக்கு கலர் ரொம்ப கொடுக்காது. அப்படி கொடுக்கணுன்னா நம்ம இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ரெண்டாவது அது கொடுத்தா கூட நமக்கு ரொம்ப கலர் தெரியாது, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ கலர் ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? நான் இன்றைக்கி பண்ணுறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கையிலே ஒரு பிஞ்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெக் பீஸில் நல்லா இந்த மாதிரி தடவினிங்கனாலே அந்த கலர் நல்லா கொடுக்கும். இது கலர் டோட்டலி ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? நம்ம ரெட் சில்லி பவுடர் ரொம்ப போட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த மேரினேஷன் நல்லா 1 மணி நேரம் இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட இது 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பேனில், ஹெவி பாட்டம் பேனில் நம்ம நல்லா பட்டர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரைலாம் கிடையாது. எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம அதுலேயே இந்த சிக்கனை நல்லா இது பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம அந்த சிக்கன் பீஸ் போட்டு நல்லா 2 சைடும் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி போட்டோன்னா நல்லா அந்த பட்டர் எல்லாம் அதில் அப்சர்வ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் சிக்கனை இது பண்ணாதீங்க, ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் என்ன ஆகும்னா மேலே சீக்கிரமே உங்களுக்கு அந்த தந்தூரி கலர் எல்லாம் வந்துடும். பட் உள்ளே வேகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே உள்ளே வேகணும்னு இன்னும் வச்சா மேலே இன்னும் ரொம்ப தீஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது 22 நல்லா நம்ம கர்ட் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால அது வித்தின் 20 to 25 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையே 1 நிமிஷத்துலேயே திருப்பி போடுங்க. இல்லைனா அது கீழே என்ன ஆகும்னா அந்த மசாலா ஒட்டும்போது அந்த சிக்கனோட இது லேயரும் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஒரு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நம்ம 20 to 25 மினிட்ஸ் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு இப்போது திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதையும் திருப்பி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம 2 மினிட்ஸ் ஒன்ஸ் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு 20-25 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். நல்லா நம்ம தந்தூரி எப்படி வெளியில் இது பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் நல்லா இதுவாக இருக்குது, ஃப்ரையாக இருக்குது. இன்னும் ஒரு 3 to 5 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நான் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பட்டர்லாம் எப்படி நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எண்ணெய் ஊற்றி இதை நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது, பட்டரில் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டவ்லேயே டைரெக்டாக கூட நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸு முன்னாடி பின்னாடி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த பட்டர் கூட அதில் நல்லா இழுத்துக்கும். ஸோ இப்போது சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்கன் தந்தூரியை நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ நான் வந்து ஒரு சின்ன பிளேட் உள்ளே வச்சுக்கிறேன். பிளேட் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து சின்ன பவுலு கட்டோரி எது வேணாலும் நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பவுலில் ஃபுல்லாக என்டையர் பவுலையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட்டும் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சார்கோல் பீஸு நல்லா வந்து ஸ்டவ்வில் இது பண்ணி ஓகேங்களா, இதில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது லைட் வெயிட் ஏதாவது வச்சுடுங்க, அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து வெளியில் போகாமல் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து 2 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க. இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஸ்மோக்கினஸ்லேயே வந்து அது அப்படியே நல்லா அந்த நம்ம வெளியில் தந்தூரினாலே அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் தானே, ஸோ அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோட ப்ராசஸ் தான் இது. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா அந்த தந்தூரி அப்படியே ஃபுல் ஸ்மோக்கி ஸ்மெல்லோட அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்மோக் அப்படியே உள்ளேயே எப்படி இருக்குது பாருங்கள். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம்லாம். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்னும் கூட அந்த ஸ்மோக் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா உள்ள. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மோக்கி தந்தூரி ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே. ஸோ இப்போ நான் இதை சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ இது செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்கவே மாட்டீங்க. 2 விஷயம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், அதுவும் ரெஸ்டாரண்ட்டோடைய டேஸ்ட்லேயே. அதுவும் இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம செஞ்சு தரோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.